ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாத பலன்ல 12 ராசிக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது, இந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்க இருக்கு, இந்த கிரகங்கள்னால என்ன பயன் நமக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு மாத பலன்ல. இத கடைசி வரைக்குமே பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா நட்சத்திர ரீதியா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன பலன்கிறத கொடுக்குறோம். ஒவ்வொரு ராசிக்குமே 3 நட்சத்திரம், அந்த 3 நட்சத்திரத்துக்கும் தனித்தனியா என்ன தன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறது முதல்ல அது சொல்லியிருக்கோம். இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த டிசம்பர் மாதம் 12வது மாதம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த கிரகத்தினுடைய அமைப்புல சூரியன் சந்திரன் விருச்சகத்துல இருக்காங்க. புதன் பகவான் பாத்தீங்க அப்படின்னா அதுலயே வக்ரம் பெற்று இருக்காரு. சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசியில இருக்கு. சனி பகவான் கும்பராசியில இருக்காரு. ராகு பகவான் மீன ராசியில இருக்காரு. குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா ரிஷப ராசியில வக்ரம் பெற்று இருக்காரு. இதே செவ்வாய் பகவான் பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெற்று கடகராசியில இருக்காரு. கேது பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்னிராசியில இருக்காரு. ஒரு கிரகம் நீசம் பெறுது, வக்ரம் பெறுது, அஸ்தமனம் பெறுது, நல்ல நிலைமையில இருக்கு. இதெல்லாம் என்ன பலன் கொடுக்கும்? ஒவ்வொரு ராசிக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த 2024 முடிஞ்சு 2025 பிறக்க போகுது. இதனால யாருக்கெல்லாம் நல்ல பலன் இது வரைக்கும் அனுபவிச்சாங்க, யாருக்கெல்லாம் நல்ல பலன் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா இந்த 12 ராசிக்குமே நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். இந்த 12 ராசிகள்ல வக்ரம் பெற்ற குரு, நீசம் பெற்ற செவ்வாய், புதன் பகவான், இது இல்லாம சூரியன் நீசத்துல இருந்தாரு, மாறிட்டாரு. இதனால யாராரு என்னென்ன பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, கோச்சாரம் என்ன, தசாபுத்தி என்ன, உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு என்ன, இந்த ஒவ்வொரு விஷயமுமே பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா ஒவ்வொரு பேருக்குமே பார்க்க போறோம். இந்த ராசியில 3 நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ராசிக்கு. இந்த 3 நட்சத்திரங்களுமே பாத்தீங்க அப்படின்னா தனித்தனி தன்மையை கொண்டது. ஒரே ராசியா இருந்தாலுமே நட்சத்திர ரீதியா நம்ம பார்க்கும்போது தனித்தனி தன்மையை கொண்டது. அதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த நட்சத்திர ரீதியாகவும் பலன் சொல்றோம். அந்த விஷயத்தையுமே நீங்க பாருங்க. ஒரு சிலருக்கு இது நல்லபடியா பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாமே இருக்கும். அவரவருடைய தனி மனித ஜாதகம் நீங்க பார்த்து ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒரு தனி விஷயத்தை, நடப்பு விஷயத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தசாபுத்தி தான். அந்த தசாபுத்தியை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில என்ன நன்மை தீமைகள் இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம். உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க. இந்த கிரகத்தினுடைய அமைப்புகளுக்கு இந்த 12 ராசிக்குமே என்ன பலன் அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கலகலப்பான ஒரு தன்மை, எல்லாரையும் அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு தன்மை. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அந்த ராசியினுடைய சிம்பிள் பாத்தீங்களா 2 குழந்தை இருக்கும். ஒரு குழந்தை ஒரு வீட்டுல இருந்தாலே ஒரு சந்தோஷம் நீடிக்கும். 2 குழந்தை இருக்கு அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த ஒரு விஷயம். அப்ப அது பாத்தீங்க அப்படின்னா அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நபர்கள் மிதுன ராசி அன்பர்கள். யார்கிட்ட இருந்தாலும் சகலமா பேசக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள். அப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மிதுன ராசி உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான். இந்த புதன் பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 6ஆம் இடத்துல போய் சூரியனோட சேர்ந்து, சூரியன் சந்திரனோட சேர்ந்து இந்த டிசம்பர் மாதத்துல இருக்காரு. அப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மிதுன ராசிக்கு இந்த மாத பலனானது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதம் டிசம்பர் மாதத்துல, அதாவது பாத்தீங்க அப்படின்னா பாதி தமிழ் மாசம் வந்துருது, பாதி ஆங்கில மாசம், அப்படித்தான். கார்த்திகை மாதம், கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய ஒரு மக்கள் மாலை போடுறது, கோயிலுக்கு போறது, ஆன்மீகத்தை அதிகமா நேசிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதிகமா இருக்கும். அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த மிதுன ராசிக்கு
இந்த மாதத்துல உள்ள கோள்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வருட பலனா எடுக்கணும். இப்ப 2025 வரப்போகுது. இந்த 2025 வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜ கிரகங்களான குரு பகவான், ராகு கேது, சனி பகவான், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது. அப்ப அதை பலனா வச்சுதான் நம்ம வருட பலன் எடுப்போம். அது இல்லாம இந்த மாதம் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு மாசத்துக்கு என்ன பலன் அப்ப அப்படிங்கிறப்ப வந்து செவ்வாய் பகவான் வந்து 45 நாள், அது இல்லாம புதன், சந்திரன், சூரியன், சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் எடுத்துக்கலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுப கிரகங்கள், இதெல்லாம் ஒரு சில கிரகங்கள் மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கிரகங்களும் கூட. அந்த மாதத்துல நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குமோ அந்த பலனை ஒரே மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இந்த மாத பலன். அப்ப இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப சிறப்பான ஒரு மாதம்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசிக்கு குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7க்கும் 10க்கும் உள்ள அதிபதி. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12ஆம் இடமான ரிஷப ராசியில இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பாக்குறாரு. 4ஆம் இடம் கன்னி ராசியை பாக்குறாரு. கன்னி ராசியில வந்து கேது பகவான் இருக்காரு. அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ராகு அப்படின்னா பிரம்மாண்டம், கேது அப்படின்னா சுருக்கிதான் கொடுப்பார். ஆனா இந்த 4ஆம் இடங்கிறது வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய், இந்த மாதிரி எல்லாம் கூட உண்டு. இன்னைக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு பாருங்க, ஏதாவது ஒரு விஷயங்கள் அதுல ஒரு சின்ன பாதிப்புகள் இருக்கும். அம்மாவுக்கு ஏதாவது உடல்நிலைகள் சரியில்லாம போறது, வண்டி வாகனங்கள் ஏதாவது திடீர் வேலை வைக்கிறது, வீட்டுல ஏதாவது பழைய வீட்டை புனரமைக்கிறது, இது மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்கும். 4ஆம் இடங்கிறது கல்வி ஸ்தானம், குழந்தைகளுடைய ஒழுக்கம், கல்வி அதையும் குறிக்கும். அந்த ஒழுக்கத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்முறைப்படுத்துறது. அப்ப இந்த கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான ஆன்மீக சிந்தனைகள், ஒரு துறவிகள், ஆன்மீகம், புனித யாத்திரை, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கேது உடையது. அப்ப அந்த இடத்தை குருவாகப்பட்டவர் பார்க்கும் பொழுது தோஷமான இடமா இருந்தாலும் அந்த தோஷமான இடத்தை குரு பாக்குறாரு அப்படின்னா என்ன ஆகும்? அந்த தோஷம் கூட நீங்கிடும். முற்றிலும் சுபக்கிரகம், தேவர்களுக்கே குரு. அந்த குருவினுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் போது நல்லா இருக்கும். கேதுவும் குருவும் ஒன்னா இணைவு வர்றதோ, ஒன்னா ஒண்ணு பார்த்துக்கிறதோ, இல்ல அவருடைய பார்வை விழுகிறதோ ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். குருவும் கேதுவும் ஒன்னா இணைஞ்சா ஒரு விக்கிரகம் வைக்கிறதுக்கு கூட ஒரு நல்ல நேரம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேர காலங்கள் உண்டு இந்த மிதுன ராசிக்கு. இந்த 2025ல பெயர்ச்சி ஆகுது, அது தனியா பார்ப்போம். அது இல்லாம உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குது. 6 அப்படிங்கிறது ரோக சத்துரு அப்படின்னு சொல்லுவோம். 6 அப்படிங்கிறது நோய், நொடி, எதிரி, கடன், வம்பு வழக்கு, இந்த மாதிரி. அப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த 6ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்காக 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெற்று இருக்காது. அப்ப இந்த நீசம் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது இஎன்டி, காது, மூக்கு, தொண்டை, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இடம். கண்டிப்பாக இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேச ராசியா இருந்தாலுமே அந்த பாதிப்பு இருக்கும். மிதுன ராசிக்கு வந்து 2ஆம் இடம் அப்படிங்கிறதுனால காதுல ஏதாவது பிரச்சனை, தொண்டையில, மூக்குல, வாயில, பல்லு, செவ்வாய் அப்படின்னா பல்லு, அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏதாவது ஒண்ணு சின்னதா இருக்கும். அப்போ அந்த சூழ்நிலைகள், செவ்வாய் வந்து 45 நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம். 45 நாள் பயணம் பண்ணாலும் அதுக்குள்ள அதான பலன் கண்டிப்பா நடந்தே தீரும். அவங்களுடைய 6ஆம் இடத்தை பாக்குறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கடன், 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய், நொடி, எதிரி, கடன். அந்த இடத்தை குருவாகப்பட்டவர் பார்க்கும் பொழுது கடன் வாங்கி, ஒரு பெரும் பணமா கூட கடன் வாங்கி ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா அந்த தொழிலை முன்னேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாகும். ஆனா அந்த என்னதான் அந்த 6ஆம் இடத்தையும் பாக்குறதுனால என்னதான் சம்பாதிச்சாலுமே அது ஏதோ ஒரு வகையில ஒரு செலவுங்கிறதுக்கு இழுத்துக்கிட்டு போகும். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சுப செலவா பண்ணிடுறோம். அதாவது அசுப செலவு இல்லாம சுப செலவா பண்றது அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயமா மாறிடும்.
இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை. உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8 அப்படிங்கிறது என்ன ஸ்தானம்? உடல் ரீதியா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில, அதாவது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அந்த மாதிரி. 8 அப்படிங்கிறது மலை ஜலம் உறுப்புகள் இதெல்லாம் சொல்லுவோம். இருந்தாலும் 8ஆம் இடம் அப்படிங்கிறது 8 அப்படிங்கிறது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள இடங்கள். உங்களுடைய கோர்ட்டு கேஸ் பிரச்சனையா இருக்கட்டும், வம்பு வழக்கா இருக்கட்டும், எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் அந்த இடத்த குருவாகப்பட்டவர் பார்க்கும்போது அதை கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும். இதுதான் குருவினுடைய பார்வைக்கு உண்டான பலன். அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்? 4 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு மனை இதெல்லாம் நம்ம சொல்லி சொன்னோம். ஆனா அந்த குருவாகப்பட்டவர் உங்களுக்காக விரயஸ்தானத்துல இருந்து பாக்குறாரு 12ஆம் இடத்துல. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுபகாரியங்கள்ங்கிறத விட சுபகாரியமா இருந்தாலும் செலவுகள் அதிகம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு காரணம். உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 7ல வந்து சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை சுக்கிரன் பார்க்கிறாரு. சுக்கிரன் பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும், மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆழ்மன எண்ணங்களை உருவாக்கக்கூடியவர், எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியவர். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆசையை தூண்டக்கூடியவர் தான் சொல்லலாம். சந்திரன் ஆழ்மன எண்ணங்களை இது பண்ணக்கூடியவர். ஆனா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரன் வந்து பார்வையில இருக்கும்போது சுபக்கிரகம் தானே அவருமே. அவர் வந்து அசுர குரு. அந்த அசுர குருவாகப்பட்டவர் மிதுன ராசியை பார்க்கும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்கள், மறுமணம் சார்ந்த விஷயங்கள், காதல் திருமணங்கள், மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா காதல் திருமணங்கள், அது இல்லாம வீடு வாகன யோகங்கள், வசிப்பிடங்கள், ஒரு குழந்தை பேர் உண்டாகிறது. மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆண் பெண் இருவருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கிரகம். அந்த சுக்கிரன் வந்து ஒருவருக்கு மனைவி எப்படி அமையும், அது இல்லாம இந்த சுக்கிரனுடைய காரகம் என்ன, சுக்கிரனுடைய பணி என்ன. ஒருவருக்கு நல்ல நிலையில இருக்காருன்னா சொல்லுவாங்க உனக்கு என்னப்பா சுக்கிர தசை அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சுக்கிரனுடைய இது என்ன, சுக்கிரன் வாழ்க்கையில ஒரு ஜனன ஜாதகத்தில், ஒரு சுய ஜாதகத்துல, தனி மனிதனுடைய ஜாதகத்துல சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிலைமையில பாக்கியஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னா அந்த சுக்கிரனுடைய இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தசாபுத்தியோ தசையோ புத்தியோ அந்தரமோ சுற்றமோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் பொழுது அவருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள், கண்டிப்பா வாழ்க்கையே சுகபோகமான ஒரு வாழ்க்கை. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருவார். அப்ப இந்த சுக்கிரன் வந்து 7ல இருந்து பார்க்கறதுனால 7 அப்படிங்கிறது டைரக்டான பார்வை, அவருக்கு 7ஆம் பார்வை மட்டும்தான். 9ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் இருக்காரு. சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 11ஆம் இடத்தை பாக்குறாரு. 11ஆம் இடத்தை பார்ப்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து சனி பகவான் பாக்குறது அவ்வளவு ஒரு சிறப்பான ஆட்சி பலம் பெற்று பாக்குறாரு. ஆனா ஒரு வகையால ஒரு மந்தமான ஒரு விஷயத்தை செய்வார். 11 அப்படிங்கிறது மூத்த சகோதரம், இளைய தாரம், பெரும் பணம், இதெல்லாம் 11ஆம் இடம். சேமிப்பு பண்ணணும்னு சொல்லலாம். சேமிப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா கரைச்சி விட்டுருவாரு. அப்ப ஏதோ ஒரு செலவு இருக்கு, அந்த செலவுக்காக அந்த பணத்தை எடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடும். 100க்கு 60% பேர் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2024லயே, ஏன்னா கடைசி மாசம் வந்துருச்சு இல்லையா, அந்த 2024 பத்தி சொல்லணும் அப்படின்னா 100க்கு 60% பேர் நல்லா இருந்தாலும் இந்த 40% பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பாதிப்புகள் உண்டாயிரும். ஒரு தனி மனித ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 100க்கு 80% அவருடைய கர்ம வினையை பொறுத்தே நல்லது கெட்டது நடந்தே தீரும். உங்களுடைய கர்ம வினை என்னவோ அதுதான் ஜாதகமா அமையும். என்ன நீங்க விதை போடுறீங்களோ அதுதான் விளைஞ்சு பயிரா நிற்கும். மீண்டும் 20% இருக்கு அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய நல்வினை தீவினை, நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்கு உண்டான ஒரு விஷயம் நல்லது கெட்டது நடக்கும். இன்னைக்கு நிலைமையை சுட்டி காட்டணும் ஒருத்தருக்கு தனி மனித ஜாதகத்துல இன்னைக்கு நிலைமையை சுட்டி காட்டணும் அப்படின்னா அது தசாபுத்தி, கோச்சாரம், இதெல்லாம் ஒருவருக்கு ஒத்துழைக்குது. ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ நல்லா இருந்தால் அதை சுப கிரகங்களும் பார்த்தால் குரு, சுக்கிரன், புதன்,
வளர்பிறை சந்திரன் இதெல்லாம் பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க, அவருடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அவருடைய ஜாதகத்தினுடைய அமைப்பிலேயே அந்த விஷயம் தெரியும். அதுக்கு தசாபுத்தியும் ஒத்துழைச்சு கோச்சாரங்களும் ஒத்துழைக்குது அப்படின்னா அவர் செல்வந்திரனா வாழ்வார். வாழ்க்கையில சகல மரியாதைகள் கிடைக்கும், ஒரு பெரிய லெவல்ல போவாங்க. ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைப்பு, அரசியல்வாதியா இருக்கட்டும், ஒரு பாட்டு பாடுற சினிமா துறையில இருக்கட்டும், பாட்டு பாடுறவங்களா இருக்கட்டும், அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஜோதிடர்கள், குருமார்கள், எந்த நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருந்தாலும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆதிக்கத்துல செயல்படுவாங்க. அப்ப இவங்களை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்ப்பதினால் ஒரு சில மந்தமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கவனங்கள் செயல்படும். ஏன்னா குருவாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7க்கும் 10க்கும் உள்ள அதிபதி. 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு, தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானத்துல. ஆனா குருவுடைய வீட்டுல இருக்காரு. குருவாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு அந்த வீட்டுக்கு. அப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பணம் வரவு செலவுகள் எண்ணாத ஒரு பெரிய லெவல்ல பிரம்மாண்டப்படுத்தி வந்தாலும், தொழில பிரம்மாண்டப்படுத்தினாலும், தொழிலை விரிவுபடுத்தினாலும், தொழில் மூலியமா கிடைக்கக்கூடிய பண வரவு செலவு வந்தாலும் தொழில் நல்லா இருக்கும். தொழில எந்த விதமான குறைபாடு இருக்காது. அந்த தொழிலை நடத்துறதுக்கு பணம் வரவு செலவு பத்தாது. சரக்கு எடுக்கணும், சாமான் வாங்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும் பண்றோம் அப்படின்னாலும் அதை எடுக்கிறது வியாபாரம் நல்லா இருக்கே அப்படின்னா அதை போட்டு முதலீடு பண்றதுக்கு முதலீடு பத்தாது. அந்த சூழ்நிலைக்கு கொண்டுட்டு போவோம். அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த டிசம்பர் மாத பலனானது நட்சத்திர ரீதியா பார்க்கும்போது இதுல மிருகசீரிசம் பாத்தீங்க அப்படின்னா 2 பாதம். செவ்வாயுடைய நட்சத்திரம். அவர் தனஸ்தானமான வாக்குஸ்தானத்துல போய் நீசம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு தான் இந்த ஒரு சில பாதிப்புன்னு சொல்லலாம். அதாவது இஎன்டி, காது மூக்கு தொண்டை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள், பல்லு சம்பந்தமா, ரத்த சம்பந்தமா, இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள். அவர் 45 நாள் தான் பயணம் செய்யக்கூடிய நேரம். அது வரைக்கும் அந்த ஒரு சில பாதிப்புகள் இருந்தாலும் அது உங்களுக்கு 11ஆம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் இருக்கிறதுனால அது ஒரு சில மாற்றங்களை உருவாக்கும். மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு கொஞ்சம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த மாற்றங்களை தவிர்க்கலாம். திருவாதிரை அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திருவாதிரை பாத்தீங்க அப்படின்னா ராகுடைய நட்சத்திரம். ராகு பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 10ஆம் இடத்துல இருக்காரு. 10 அப்படிங்கிறது கர்மஸ்தானம்னு சொல்லுவான், தொழில் ஸ்தானம்னு சொல்லுவான். இந்த 10ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 12ல இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அவர் வக்ர 12ல ஒரு கிரகம் வக்ரம் பெறுது அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொன்ன மாதிரிதான், அவ்வளவுதான். அதனால பாத்தீங்க அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய இடங்கள் சிறப்பு இல்லாட்டியும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் மூலியமா வருமானங்களை ஈட்டக்கூடிய ஒரு தன்மை வந்துடும் இந்த மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு. திருவாதிரை நட்சத்திரத்துக்கு புனர்பூசம் நட்சத்திரம் அடுத்து 3 பாதங்கள். அதுல இந்த புனர்பூசம்ங்கிறது குருவுடைய நட்சத்திரம். குருவாகப்பட்டவருடைய நட்சத்திரம். அவங்க பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு அமைதி குணம் கொண்டவர்கள், அடாதுடித்தனம் பண்ண மாட்டாங்க. ஒரு சாதுவா ஒரு விஷயத்த சாதிக்கக்கூடிய தன்மையை கொண்டவர்கள். எந்த சூழ்நிலையிலும் அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை, மரியாதையை எதிர்பார்த்து, சுயமரியாதையை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு நபர்கள். அப்ப அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாதத்துல ஓரளவுக்கு கிரகங்களுடைய அமைப்பு, அதாவது சூரியன் நீசத்துல இருந்தாரு, சூரியன் மாறிட்டாரு. சனி பகவான் வக்ரம் இருந்தாரு, வக்ரம் நிவர்த்தி ஆயிட்டாரு. குரு வக்ரம், செவ்வாய் நீசம். இந்த செவ்வாயும் பாத்தீங்க அப்படின்னா 45 நாள் தான். அப்ப இந்த 2025 பிறக்குது அப்படின்னா நிறைய, அதாவது இதுல உள்ள ஒரு சில ராசிகள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு நேரமா மாறும். அவங்க வாழ்க்கையில ஒரு இது வரைக்கும் ஒரு கட்டி போட்டிருந்த ஒரு மனிதனை அவுத்து விட்டா எப்படி இருக்குமோ அந்த ஒரு வாழ்க்கை சந்தோஷத்தை அனுபவிக்க போறாங்க. அது எந்தெந்த ராசி அப்படிங்கிறத வருட பலன்ல பார்ப்போம். இது வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரம் 3க்குமே என்னென்ன பலன்கிறத சொல்லியிருக்கோம். அதை பார்த்து கடைபிடிச்சு உங்களுடைய வாழ்க்கையை நடத்தும் போது வாழ்க்கை சிறப்பாகும். நன்றி, வணக்கம்.